வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/6/2025 ஆனி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார், காதல் அல்லது காதலியருக்கு உண்டான பிரச்சனைகளை கண்டிப்பாக மனமிட்டு பேசி அவர்களுக்கு உண்டான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இடம் மாற்றமோ, வீடு மாற்றமோ, மனை மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவதற்கு அனுமன் சாலிசாவை கேட்பதே ஒரே வழி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் தர்க்கம் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு சுபிட்சத்தை குருவால் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே சமயம் ஒரு விதமான பதட்டத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். லாபம், தொழில், உத்தியோகம், முதலீடுகள், அனுகூலங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் காணப்படும். நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லாரிடத்திலும் அவர்கள் சொல்வதுதான் முக்கியம் என்று உத்தியோகத்திலோ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களிடத்திலோ கோபப்படுவது, மனசு வெறுக்க செய்வது பெரும் கஷ்டங்களை ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அசையாம சேப்பல் சேர்க்கை ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். அதே சமயம் தொழில் ரீதியான மாற்றங்கள், மேலை நாடுகளில் இருந்த அழைப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை காணப்படக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். மனதிற்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்துக்கு செல்வதும் குடும்பத்தாருடன் மனமிட்டு பேசுவதும் நன்மையும் அனுகூலத்தை தரும். புதிய அறிமுகங்கள் வாகனங்களிலோ அல்லது பயணங்களிலோ காட்டுகின்ற சமயத்தில் சிறிது எச்சரிக்கை. யாரை நம்பி முழுவதுமாக உங்களை பற்றி எல்லாம் சொல்வது தேவையில்லாத பாதிப்புகளோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். உறவு அண்டையலார் வீட்டு விஷயத்திலும் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும் சந்திராஷ்டிரமம் வாகனத்திலோ தேக ஆரோக்கியத்திலோ பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் பாதுகாப்பது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.